ஷீலு கிச்சன் வந்து இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரவா கஞ்சி செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து நான் இந்த கரண்டிக்கு வந்து 1.5 கரண்டி ரவா வறுத்து வச்ச ரவை எடுத்திருக்கேன். தேவையான அளவு சுகர் நம்ம போட்டுக்கிறலாம். அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் பாலில் தான் நம்ம செய்ய போகிறோம். அடுத்து வந்து இதுக்கு வந்து ஒரு தாளிப்புக்கு வந்து முந்திரி பருப்பு ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு 5 பருப்பு இந்த மாதிரி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 7-8 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி மெல்லிசாக ரவுண்டாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது நெய்யில் தாளித்து நம்ம கொட்டிடலாம், பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்து நம்ம கஞ்சி வச்சுறத பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து தண்ணி பாலாக நம்ம தான் சேர்க்குறேன். நம்ம இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடுவோம். தேங்காய் பாலில் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேங்காய் பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்ச ரவை இதில் சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டிடுவோம். நல்லா வேகட்டும். இதில் டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக தூளுப்பு சேர்க்குறேன். சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ரவை நல்லா கொதித்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நம்ம சுகர் சேர்த்துடுவோம். அதில் அவங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறலாம். இது கேரளாவில் வந்து தறிக்கஞ்சி பாருங்க சொல்லுவாங்க. இந்த இது ரம்ஜானுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக செஞ்சு குடிப்பாங்க. அங்கே நோன்பு திறக்கிறப்ப இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1 வயசு குழந்தையிலேருந்து இதுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஒரு கரண்டி வச்சுட்டு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டேன். இதில் வந்து நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ரவை எடுத்துருக்கிறது கம்மி, 2 ஆளுக்கு தான் குடிக்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். கோல்டன் கலராக வந்தால் தான் நம்ம நல்லாயிருக்கும் இந்த கஞ்சிக்கு. கருகக்கூடாது, கசக்கும். நம்ம இப்போ பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் சேர்த்துருவோம். இது நல்லா சேர்ந்து நல்லா கலர் மாறி வரட்டும். நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம் நெய்யில் வறுத்து கொட்டுனா இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த நெய் இப்போ வந்து நம்ம வந்து கஞ்சியில் சேர்த்துருவோம். இப்போ கஞ்சி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி நல்லா கிண்டி விட்டுருக்கேன். இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் கட்டிப்பால் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம ரவா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. காலையில் டிஃபனுக்கு பதிலாக நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் பால் சேர்க்குறது இந்த ரவையும் 1 வயசு குழந்தையிலேருந்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த வெங்காயமாக இல்லாமல் அப்படி இறுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. 1 வயசு குழந்தைக்கு 1 வயசுக்குள்ளேருந்து வயசானவங்க முடிய அது வந்து வாரம் 2 தடவை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதேமாதிரி ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு ஈவினிங் வந்து வந்த உடனே நம்ம ரொம்ப டயர்டாக வருவாங்க பிள்ளைய. அப்போ நம்ம இதேமாதிரி செஞ்சு வச்சுருந்து வந்த உடனே அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்டோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுவாங்க. டயர்டெல்லாம் போயிடும் அவங்களுக்கு. ஷீலு கிச்சன்லேருந்து ரவா கஞ்சி செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.